டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு பொய் படம், ஒரு வித்தியாசமான பொய் படம் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. அந்த மாதிரிலாம் பொய் சொல்லக்கூடாது. காட்டில் நம்ம பகலில் நடக்க போகுது அப்படின்ற அந்த புது விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்ல முடியுமா? உள்ளே போக போக டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போக இங்கே ஒரு இனம் புரியாத அமானுஷம் வந்துடும் ப்ரோ நமக்கே. அது காலைல 11 மணியாக இருந்தாலும் சரி, 10:30 மணியாக இருந்தாலும் சரி. நம்ம படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ண நம்முடைய சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. எனக்கு சிவகார்த்திகேயன் பிரதருடைய நட்பு எனக்கு லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு விஷயம். மொத்த இந்த பேச்சு படத்துக்கே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஆரம்ப காலத்தில் டிவியில் இருந்த நட்புல இருந்து இன்னைக்கு சினிமா நட்பு வரைக்கும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு, ஒரே மாதிரி எல்லார்ட்டையும் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காரு. அவர் கூட ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸு, அவர் கூட காலேஜ் படித்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அவர் கூட இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். டீசர் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. ஓகே, என்ன ரிசப்ஷன் எப்படி கிடச்சிருக்கு? இப்போ நல்லா இருக்கு ப்ரோ. முதல்ல நம்ம படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ண நம்முடைய சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் நம்ம ட்ரெய்லரை லான்ச் பண்ண முருகதாஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க 2 பேரும் இதை செஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய கவன ஈர்ப்பு கிடச்சிச்சு. ட்ரெய்லர் ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸு, நல்ல ரெஸ்பான்ஸ். கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க. எல்லோரும் திரும்ப திரும்ப அந்த கமெண்ட்ஸை சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஹாரர் படம் பார்க்க போகிறோம் போல் இருக்குது, அந்த ஃபீல் இந்த ட்ரெய்லரில் இருக்குது. ஸோ அதுதான் பேச்சு என்னென்னா, முழுக்க முழுக்க ஹாரர் படம், காமெடி ஹாரர் இல்லை லவ் ஹாரர் அந்த மாதிரி இல்லாமல் முழுக்க முழுக்க பேச்சு ஒரு ஹாரர் போட்ட படம். ஸ்டார்டிங் எண்டு டு ஃபுல் ஹாரர் படம். ஓகே பிரதர், நீங்கள் சொல்லுங்கள், பேச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல், ப்ளஸ் டீசர் வந்ததுலேருந்து உங்களுக்கு வந்திருக்க ரிசப்ஷன் எப்படி இருக்குது? டீசர் பார்த்தோம், டீசரில் அந்த ஃபீட்பேக் எல்லாமே ஹஸ் பீன் வெரி பாசிட்டிவ். அதுக்கு முன்னாடி இன்னொரு வெங்கட் பிரபு சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ், ஏன்னா அவரும் ஷேர் பண்ணியிருந்தாரு. பிக் தேங்க்ஸ் டு ஹிம் அஸ் வெல். பட் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ட்ரூ ஜானர் ஃபிலிமாக இருக்க போகிறது போல இருக்குது, முழுக்க முழுக்க ஒரு ஹாரராக இருக்கும்னு சொன்னாங்க. தட் இஸ் த ஃபீட்பேக், தட் இஸ் த எஃபெக்ட். அதுதான் அவங்களும் ஃபீல் பண்ணணும், நாங்களும் நினச்சது, அது அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹஸ் கான் த்ரூ. படமும் அவங்களுக்கு பார்த்து மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைன். இப்போ பேசும்போதே சொல்லியிருந்தீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாரர் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தமிழ் சினிமாவில் ஹாரர் எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது அண்ட் ஹாரர் ஜான்ராவில் எவ்வளோ படங்கள் வருது, அதுலேருந்து பேச்சு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு பொய் படம், ஒரு வித்தியாசமான பொய் படம் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. அது டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பொய் சொல்லக்கூடாது. ஓகே, நீங்கள் நிறைய இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பிரதர், நிறைய இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பேச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாது. இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை நிச்சயமாக கொடுக்கும் பிரதர். ஏன்னா இது ஃபுல்லாக காட்டுக்குள்ளே நடக்குது, பகலில் நடக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருக்குன்னு நம்புகிறோம். ஓகே, ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ காடுன்னு வரும்போது நம்ம இருட்டில் எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். பட் காட்டில் நம்ம பகலில் நடக்க போகுது அப்படின்ற அந்த புது விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளே நீங்கள் நம்ம வாழ்கிற இடத்துல, அதாவது இந்த நகரத்துக்குள்ளே, கிராமத்தில், ஊரில் எங்கேனாலும் பகல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், இரவு எப்படி இருக்கும், மாலை எப்படி இருக்கும், அதாவது அப்படி தான் இருக்கும். ஆனால் காட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்றது அந்த காட்டுக்குள்ளே போய் இல்லை காட்டுக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே இருக்கிற மாதிரி அங்கே எல்லாமே ஈஸியாக இருக்காது இல்லையா. மழையெல்லாம் பெஞ்சிட்டா உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்குள்ளே காட்டுக்குள்ளே வாழ்கிறவங்க இருக்காங்க. அப்போ இன்னும் டென்ஸ் ஃபாரஸ்ட்லாம் போகும்போது அந்த சூழ்நிலை ரொம்ப அப்நார்மலாக தான் இருக்கும். ப்ளஸ் அமானுஷமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஷூட் பண்ண இடமே டைரக்டருக்கு இந்த ட்ரெக்கிங் நாலேஜு, இந்த ட்ராவல், அவரும் ஒரு ட்ராவலர் தான், பைக் ரைடர் அவர். ஸோ அதனால் அவருக்கு இந்த மாதிரி இடங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவர் தான் இந்த லொக்கேஷனை, அவரும் கேமராமேன், அவங்க 2 பேரும், பார்த்திபன் கேமராமேன், நம்ம டைரக்டர் ராமச்சந்திரன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு தான் பயங்கரமான ஆச்சரியம், எப்படி இந்த லொக்கேஷனை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்காட்டிலேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், 1.5 hour ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும். 4 wheel டிரைவ் வண்டிகளில் தான் போக முடியும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும், நடந்து ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தில் ஏறி போகணும் அந்த லொக்கேஷனுக்கு. இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணணும். உள்ளே போக போக டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போக ஒரு இனம் புரியாத அமானுஷம் வந்துடும் ப்ரோ நமக்கே.
அது காலைல 11 மணியாக இருந்தாலும் சரி 10:30 மணியாக இருந்தாலும் சரி, எங்கிட்டு திரும்பினாலும் ஒரு பயங்கரமான நிசப்தம், அப்படியே அமைதியாக இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு த்ரில்லிங்காக இருக்கும்ன்றது. ஸோ அந்த காட்டுக்குள்ளே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத பகுதிகள் வந்து அதுக்கு பகல் இரவுலாம் கிடையாது, எல்லா நேரமும் ஒரு மாதிரி டெரராக தான் இருக்கும். நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாரு, நிசப்தம். அதாமே உண்மை. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி டார்க்காக இருட்டில் ஒண்டி தான் நமக்கு பயம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு எப்படி போகிறதுன்னு தெரியலாலுமே ஒரு பயம் தானே. அந்த காட்டில் அவ்வளோ பெரிய இடத்துல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே, அவ்வளோ டென்ஸ். ரைட்டில் போனாலும் ஒன்று தான், லெஃப்டில் போனாலும் ஒன்று தாங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே டெட் சைலண்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஹாரர் இங்கே. ஓகே, இட்ஸ் நாட் த டார்க்னஸ், இட்ஸ் த வாஸ்ட்னஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் அண்ட் அங்கே இருக்கிற கன்ஃபியூஷன் இஸ் த ஹாரர். முக்கியமான விஷயம், இங்கே போனால் தனியாக போக மாட்டோம். ஓகே, ஒருத்தராவது கூட்டிட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு இடம் அது கிடையாது. அதனாலதான். அண்ட் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாரர் படம்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா இருக்கும். ஸோ அந்த பங்களாவுக்கு ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க, அது தேவை இருக்கோ தேவையிலையோ போவாங்க, அங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்கள். ஸோ எங்களுக்கு பேச்சியோட ட்ரைலர் பார்க்கும்போது ஓகே, ஒரு காடு இருக்குது, பங்களாக்கு பதில் காடு, அங்கே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, அங்கே ஒரு சில விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு டெம்ப்ளேட்டை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் பதர், நீங்கள் சொல்கிறீங்களா அந்த கதை பண்ணுற, நான் சொல்கிறேன். அதான் பதர், இப்போ நீங்கள் எந்த கதை மறந்துடுச்சு அதனால. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து இது வந்து வித்தியாசமான படம், நீங்கள் அந்த படத்தில் பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க அப்படின்லாம் நம்ம இல்லை, சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்லேருந்தே நம்ம அதை தான் சொல்கிறோம். நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்னால், இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து, நம்ம கதை கேட்கும்போது சரி, இந்த படம் நம்ம நடிக்கும்போதும் சரி, ஃபைனலாக படத்தை பார்க்கும்போதும் சரி, நம்மளை வந்து எக்ஸைட் பண்ண விஷயம் எதுவாக இருக்கும், எதுவாக நான் நினைக்கிறேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூ, எனக்கு இருக்கிற ஒரு சின்ன அறிவில் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ஊர்லலாம் ஒரு கதைகள் சொல்லுவாங்கல்ல, ஊராக இருக்கட்டும், நம்ம சென்னையில் கூட ஏதோ ஒரு பில்டிங் கிட்ட வந்து ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போகாதீங்க, அங்கே பேய் நடமாட்டம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஊட்டி சைட்லாம் சொல்லுவாங்க, பேய் நடமாட்டம் இருக்குது, இத்தனை மணிக்கு மேலே வெளியே போகாதீங்க. அது மாதிரி நம்ம ஊருக்கு எல்லா ஊர்களுக்கும் டிமாண்டி காலனி ரோடு போகாதீங்க, டிமாண்டி காலனி தான் சொல்லுவாங்கல்ல. அந்த பக்கம் நம்ம பகலில் கூட போக மாட்டோம். ஒரு பங்களா இருக்குது, இதுக்குள்ளே பேய் இருக்குன்னு ஒரு கட்டுக்கதை கட்டிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த பக்கம் நம்ம பகலில் கூட தைரியம் இல்லாத, நான் பேய்னா பயம் எனக்கு பயங்கரமாக, நான்லாம் போகவே மாட்டேன் அந்த பக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எல்லா இடங்களுக்கும் ஒரு நேட்டிவிட்டியான ஒரு அமானுஷ கதைகள் இருக்கும். அந்த கதைகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம், பார்க்கலை, உணர்ந்துருக்கோம், உணரலை, ஆனால் கேட்குறதுக்கு பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அதை திரும்ப திரும்பலாம் நம்ம அப்பா அம்மாட்ட சொல்லி கேட்போம். அந்த மாதிரி ஒரு கதை ஒரு பகுதியில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கதைகளை வந்து நம்ம இயக்குனர் வந்து ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி அதுலேருந்து தான் ஒரு கதையை வந்து அவர் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு கதை ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. அந்த கதையை வந்து ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள்லாம் சொல்கிறாங்க, இப்படி ஒரு கதை இருக்குது, இப்படி ஒரு கதை இருக்குது, இப்படி ஒரு கதை இருக்குது. அதை வந்து இவங்க போய் சந்திச்சாங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா எனக்கு தோணுது. நம்ம ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட நம்ம தாத்தா பாட்டி நமக்கு ஒரு அமானுஷ கதைகள் சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா அதே கதையை நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. திடீர்னு அந்த கதை நம்ம கண்ணு முன்னாடி நிஜமாக நடந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் பேச்சு அப்படின்னு எனக்கு புலப்பட்டதை நான் சொல்கிறேன். கரெக்டாக நான் பாலசரவணனா, இப்போ வந்து உங்களுடைய படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ படத்தோட போஸ்டரில் நீங்கள் இல்லைனாலும் அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருப்பீங்க, உங்களுடைய பேர் இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸில் ஹீரோஸ் இருப்பாங்க, சைடில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இப்போ பேச்சு எடுத்துகிட்டு வந்தால் அந்த போஸ்டரில் நீங்கள் தான் மெயினே. ஸோ அந்த க்ரோத் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு பிரதர், நீங்கள் சொல்கிறத கேட்கும்போதே. அதுதான் உண்மையிலே என்னோட உணர்வு. இந்த படிப்படியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் எல்லாருடைய ஆசையுமே. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி போஸ்டரில் நம்ம வந்து ஒரு ரொம்ப இவங்க எல்லோரும் கூடயும் சேர்ந்து நம்மளும் மெயினாக இருக்கிறோன்னு நினைக்கும்போது, சரி நம்ம கரெக்டாக வேலை பார்த்துட்ருக்கோம், இன்னும் மெனக்கடணும், இன்னும் நிறையா உழைக்கும்போது நம்ம நினச்ச இதை அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்கிது. இது பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கிது. இதுக்கு தானே ஆசைப்பட்டோம், இது நடக்குதுல, சந்தோஷம் அப்படின்னு பெரிய ஒரு மகிழ்ச்சி பெறுது. ஓகே, அது கூட அந்த பொறுப்பு ஒன்று கூடி இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, அந்த பொறுப்பு எப்பயுமே இருக்கும் பிரதர். நம்ம முதல் படமாக இருந்தாலும் நம்ம கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நம்ம மிகச்சரியாக பண்ணணும். சரியாக பண்ணால் தான் அப்புறம் இங்கே வர முடியும். நம்ம அப்புறம் இங்கே அதை சரியாக பண்ணால் தான் இதில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ அந்த பொறுப்புங்கிறது எப்பயுமே நம்ம ஒரு சீன் பண்ணாலும் அது இருக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்போது அதை ரொம்ப நம்ம பொறுப்பாக செய்யும்போது தான் அதுக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். அந்த பொறுப்பு என்றைக்குமே இருக்கணும் பிரதர்.
ஓகே. இப்போ நாங்கள் பாலசரவணன் அவர்களை பார்க்கும்போது ஓகே அவர் நம்மளை வந்து பயங்கரமாக சிரிக்க வைப்பாருப்பா, அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர் அப்படின்ட்டு அப்படிதான் நாங்கள் எல்லா படங்களையும் பார்த்துட்டு வந்தோம். பட் விலங்குல பார்த்தோன்னே அவருக்கு வேற ஒரு ஃபேஸ் இருக்குது, அவர் இந்த மாதிரியும் நடிப்பார் அப்படின்னு எங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுத்துறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பாலசரவணன் அவர்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருடைய கதைக்கும் சரி, நடித்த அந்த மாதிரியான கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க? அதான் ஒவ்வொரு கட்டத்தில் நம்மளை ஒரு அப்டேட் பண்ணிக்கிறதா இருந்தார். முதல்ல வந்து நமக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக நம்ம நடித்து ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம உள்ளே வரோம். வந்ததுக்கப்புறம் நம்ம நகைச்சுவை நடிகனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது, அதை நடிக்கிறோம். நடிக்கும்போது உங்களை மாதிரி நண்பர்கள் நீங்கள் உங்களோட காமெடி நல்லா சிரிக்கிறோம், நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஓகே, நம்ம வந்ததை வந்து சரியாக செஞ்சுட்ருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் நம்ம அதை என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இன்னும் நல்லா செய்யணும்னு நம்ம நடக்கிறோம். அப்போ அடுத்தடுத்த கட்டத்தில் நல்லா இன்னும் புதிய நண்பர்கள் அறிமுகமாகும் போது நமக்குள்ள ஏற்கனவே நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்ச நண்பர்கள் கூடலாம் உட்காந்து பேசும்போது நம்ம இன்னும் நிறைய கேரக்டர்கள் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு அப்டேட் கிடைக்குது. இன்னும் நல்ல விதமான கேரக்டர்கள், இந்த நல்ல விதன்றதை போட வேணாம், இன்னும் நிறைய கேரக்டர்கள் நம்ம பண்ணணும், வித்தியாசமான கேரக்டர்கள் நம்ம பண்ணணும். நம்ம வந்து காமெடி கேரக்டர் பண்ணணும், நம்ம வந்து ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணணும், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லனாக நடிக்கணும், ஒரு நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர் பண்ணணும், ஒரு லீடாக நடிக்கணும். ஸோ எல்லா கேரக்டருமே பண்ணணும். அப்படி தான் வந்து இனிமேல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது அந்த மாதிரி வந்து எனக்கு அமைஞ்சது தான் பேச்சு. விலங்குல எப்படி நமக்கு கருப்பு வந்து ரொம்ப கோபமான ஆள், பேச்சில் வந்து இந்த கேரக்டர் வந்து அவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொறுப்பான ஆள், ரொம்ப கோபக்காரலாம் இல்லை, சாஃப்டான ஆள் தான். அவனுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் சொன்ன மாதிரி பொறுப்பாக செஞ்சு முடிக்கிற ஒரு இன்னசென்ட்டான ஆள் தான் இந்த கதையில் என்னுடைய கேரக்டரு. இது மாதிரி இனிமேல் வரப்போகிற ஃப்யூச்சரில் நம்ம வந்து எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு எனக்கு ஆசைப்படுது. ஸோ இனிமேல் இப்படி பயணப்படணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதை நோக்கி போகிறேன், நடக்கும்னு நம்புகிறேன். ஓகே. அண்டு பேச்சியோட டீசர் பார்க்கும்போது சரி, போஸ்டர் பார்க்கும்போது சரி, எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது, இனிமேல் இப்படி தானா அப்படின்ற மாதிரி பாலசரவணன் கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ இனிமேல் அவர் வந்து ஹீரோ கூட வந்து ஃப்ரெண்ட்ஸாகவும் நடிக்கிற கேரக்டரும் பண்ணுவாரா? இல்லை எல்லா கேரக்டரும் பண்ணணும் பிரதர், எனக்கு எல்லாமே நடிக்கணும். ஹீரோ கூட நண்பனாகவும் நடிக்கணும், நகைச்சுவை நடிகனாகவும் நடிக்கணும், குணச்சித்திர கதாபாத்திரமாகவும் நடிக்கணும், வில்லனாக நடிக்கணும், நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர் நடிக்கணும், ஹீரோவாக நடிக்கணும். எல்லா கேரக்டரும் இனிமேல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுது. ஹீரோவாக பண்ணிட்டோம் மறுபடியும் வந்து நம்ம காமெடி நான் பண்ண மாட்டோம் அப்படிலாம் இல்லை பிரதர். நம்ம உதாரணத்துக்கு மலையாளத்தில் சௌபின் ஷாகிர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி வந்து எல்லா விதமான கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. அதுக்காக உழைப்போம். அது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுதுன்றது தெரியல. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது சரியாக நடக்கும்னு ஒரு நம்பிக்கை வருது. ஃபைனலாக லாஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட தான். ஸோ கர்டைன் ரைசர் அப்படின்னு ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியும் நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் போட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டு பேருமே விஜய் டிவி பேக்ட்ராப்பில் இருந்து வந்திருக்கீங்க. ஸோ அந்த பாண்டிங் எப்படி? எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் பிரதருடைய நட்பு வந்து எனக்கு லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட்டு, எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அது. அவருடைய அன்பும் அவருடைய நட்பும் கிடைச்சது வந்து நான் அதை இன்றைக்கி ஃபுல்லாக கூட சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட் அவர். அது மாதிரி நம்ம பேச்சு படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி கொடுத்து மொத்த இந்த பேச்சு படத்துக்கே வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு பேச்சு டீம் சார்பாக ரொம்ப 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 பெரிய நன்றி. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணதுக்கப்புறம் பெரிய லெவலில் கவனிக்கப்பட்டு இன்றைக்கி மிகச்சிறப்பான விஷயங்கள்லாம் பேச்சுக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. இப்போது சினிமாவில் ஒருத்தங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறுது. ஸோ அவங்க வந்து பழைய நண்பர்கள் கூட அந்த அளவுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பர்சனலாக சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட பாண்டிங்கில் இருக்கிறதா நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி அவர் வந்து என்றைக்குமே வந்து அவர் ஸ்கூல் நட்புலேருந்து காலேஜ் நண்பர்கள்லேருந்து அவர் ஆரம்ப காலத்தில் வந்து டிவியில் இருந்த நட்புலேருந்து இன்றைக்கி சினிமா நட்பு வரைக்கும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு, ஒரே மாதிரி எல்லார்ட்டையும் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னாவே அவர் கூட ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸு, அவர் கூட காலேஜ் படித்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அவர் கூட இருந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் நாங்களும் எல்லாரையுமே வந்து இன்றைக்கி வந்த புதிய நண்பர்களாகட்டும், அன்னைக்கு அவர் கூட இருந்த பழைய நண்பர்களாகட்டும், எல்லாரையும் இன்றைக்கும் ஒரே மாதிரி வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறார். அது வந்து அவருடைய தனித்துவம். அது மிகச்சிறப்பாக எல்லா நண்பர்களையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறதுல அது மிகச்சிறப்பான ஆள். ஸோ சூப்பராக நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு ஓகே புதுசாக ஒரு படம் இருக்குது, அதாவது நம்மளை வந்து பயன்படுத்த போகுது அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ படமும் கண்டிப்பாக எங்களை ரொம்ப பயன்படுத்தும், கண்டிப்பாக படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவோக் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பிரதர்.